உங்களோட ஹேபிட்ஸ் தான் உங்களோட மைண்ட் செட்டுக்கான ஒரு மெயினான ஒரு ரீசனா இருக்கும். ஸோ அத பத்தி ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது பார்ட் 2 மீதி இருக்கிற 2 விஷயங்கள இந்த இதில கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு தான். ஆக்சுவலி நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு ஹேபிட் தான் ஒருத்தனோட மைண்ட் செட்டே வந்து என்ன அப்படின்னு சொல்லி காட்டும் ரைட். இப்போ ஒருத்தன் வந்து ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கான், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கான். இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் வந்து நெறைய வச்சிருக்கான் அப்படின்னா, அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஃபில்த்தியா அந்த அளவுக்குலாம் வந்து பெரிய ஒரு ஒரு லட்சியத்தோட, இல்ல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்லாம் இருக்காது. அவனுக்கு சின்ன ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வந்தா கூட, டக்குனு அவன் உடையிற அளவுக்கு அவன் மைண்ட் செட் ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ, அப்ப ஹேபிட்ஸ இம்ப்ரூவ் பண்றது மூலியமா நம்ம மைண்ட் செட்டுங்கிறது பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ, ஆல்ரெடி நான் வந்து 3 விஷயம் போட்டிருக்கேன். முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. நம்பர் 4 அக்செப்ட் தட் யுவர் திங்கிங் நீட்ஸ் அட்ஜஸ்டிங். அதாவது நமக்கு ஒரு கோல் இருக்கு, எய்ம் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த கோலும், எய்மும் நம்ம வந்து போயிட்டு அடையணும், ஜெயிக்கணும்னு நெனைப்போம். நம்ம ஒரு ரூட் போட்டு வச்சிருப்போம். ஆனா பாசிபிலி நம்ம வச்சிருக்க விஷயம் தான் அப்படியே நடக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்ல கூட நடக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து உடனே ஃபெட் அப் ஆயிட்டு, ஓகே ஃபைன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துருவோம். லெட்ஸ் சே நேத்து பாக்ஸிங் கிளாஸ்ல வந்து எனக்கு இந்த மாரி கார்டு புடிச்சு மூவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த மூவிங் வந்து பெருசா வந்து தெரியவே இல்ல. ஸோ, உடனே வந்து மாஸ்டர் வந்து, "என்ன இது கூட தெர்ல." அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாரி பேசிட்டாங்க. அதான் எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, ரைட். பட் ஆனா அத நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மென்டாலிட்டியோட, மைண்ட் செட்டோட நம்ம பார்க்கும்போது, ஓகே எனக்கு அந்த ஸ்கில் வரல. பட் ஆனா நான் பிராக்டிஸ் பண்ண பண்ண அது வரும் இல்லையா? ஆனா நான் நெறைய பேர் என்ன நெனைப்போம் அப்படின்னா, அந்த ஸ்கில் அப்படிங்கிறத பொறுத்தவர, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஒருத்தவங்க யாராவது வரலன்னு சொல்லிட்டா அவ்வளோதான். அப்படின்னு சொல்லி நம்ம ஃபெட் அப் ஆயிடுவோம். பட் த திங் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு விஷயமே, நீங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு விஷயம் வரலன்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அதுல இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அத நீங்க பார்க்கணுமே தவிர, இல்ல அவ்வளோதான் அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமேட்டுலாம் என்னால பண்ண முடியாது. இந்த ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம போவே கூடாது. ஏன்னா நெறைய பேர் வந்து இந்த மைண்ட் செட் ரொம்ப வீக்கா இருக்கனால என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து, "ஏய் இது சரியில்ல. இது வேணாம்டா" அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, "ஆமா. வேணான்னு சொல்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு" அப்படின்னுவோம். ஸோ அப்போ இந்த சக்சஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா, சக்சஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்து வரும் அப்படின்னா, இம்ப்ரூவிங் யுவர் பிலீஃப். உங்களோட பிலீஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்கில் உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா, அந்த ஸ்கில்ல பிராக்டிஸ் பண்றது மூலியமா தான் வந்து உங்களுக்கு வந்து நடக்குமே தவிர, இல்ல எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு வந்து சரியா வரலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்துக்காக நீங்க ஓடும்போது தான் ப்ராபப்ளி அந்த ஒரு ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர, நீங்க வந்து ஓகே ஃபைன் சக்சஸ் எனக்கு வரவே இல்ல. எனக்கு இந்த விஷயம் நடக்கவே இல்ல. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நான் காலிடா இப்படின்னு நெனச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம நம்மளோட பிலீஃப இம்ப்ரூவ் பண்ண முடியாது. பிலீஃப் இம்ப்ரூவ் பண்ணணும்னா சக்சஸ் கெடைக்காது. சக்சஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம திரும்பி திரும்பி ஃபெட் அப் ஆயி போயிட்டே இருப்போம் ரைட்? ஸோ அப்போ நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட ஸ்கில்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ஸோ உங்களோட பிலீஃப் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். பிலீஃப் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சக்சஸ அடைஞ்சிடலாம். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை யுவர் கவுண்டர் மைண்ட் செட். கவுண்டர் மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்ன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து பண்றீங்க. ஆனா, உங்களுக்குள்ள ஒரு லிட்டில் வாய்ஸ் ஒண்ணு கேட்கும். "மச்சான் இதெல்லாம் நம்மளால முடியுமாடா? மச்சி இதெல்லாம் நம்மளால முடியுமாடா? இதெல்லாம் எதுக்குடா பண்ணணும்? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒண்ணு இல்லடா. எதுக்குடா பண்ணணும்?" இப்படிங்கிற மாரி இந்த மாரியான நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வருது இல்லையா? இதெல்லாம் வந்து கவுண்டர் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அப்ப இந்த மாரியான கவுண்டர் தாட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 விஷயம் மூலியமா அந்த கவுண்டர் தாட்ஸ நம்ம ஓவர் கம் பண்ணலாம். 1 ஃபிளிப் த ஸ்விட்ச் அப்படிங்கிறது. ஃபிளிப் த ஸ்விட்ச் இன் த சென்ஸ் இப்போ ஒரு நெகட்டிவான ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த அந்த நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த லிட்டில் வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கும். "டேய் இதெல்லாம் உன்னால முடியாது, நடக்காது, வராது" அப்டின்னு. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ட குடுக்க ஆரம்பிக்கிறோம். முடியும், நடக்கும், வரும் அப்டின்னு சொல்ட்டு. பட் ஸோ எப்படி வந்து ஒரு ஃபேன் வந்து இப்போ வந்து ஆஃப்ல இருக்கு அப்டின்னா, நீங்க ஸ்விட்ச் போட்டதுக்கப்புறம், இல்ல ஃபிளிப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஆன் ஆகும் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாரி தான் இந்த விஷயத்துலயும். நீங்க நெகட்டிவான தாட்ஸ்‌க்கு அதிகமான பிரையாரிட்டி குடுத்துக்கிட்டே இருந்தீங்க. அது சொல்றதெல்லாம் கேட்டு, கேட்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயம் வந்து வளர்ந்து போயிட்டே இருக்கும். பெருசாயிட்டே இருக்கும். ஓகே. பட் இதுவே நீங்க இந்த பாசிட்டிவா ரேண்டமா உங்களுக்கு நீங்க தாட்ஸ் குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, இதுவும் சண்ட போட ஆரம்பிக்கும். அதாவது நெகட்டிவும், பாசிட்டிவும் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். இங்க நீங்க நெகட்டிவ் வரும்போது பாசிட்டிவ் குடுப்பீங்க. நெகட்டிவ் வரும்போது பாசிட்டிவ் குடுப்பீங்க. நெகட்டிவ் வரும்போது பாசிட்டிவ் குடுப்பீங்க. நெகட்டிவ், பாசிட்டிவ் இப்படி போயிட்டே இருக்கும். பட் ஒரு கட்டத்தில என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் ஃபுல்லா ஃபேட் அவுட் ஆயி, இந்த பாசிட்டிவ் ஃபுல்லா எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சுரும். பிகாஸ் நீங்க நெறைய பிரையாரிட்டி இந்த பாசிட்டிவ்க்கு குடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ரைட்? ஸோ அதே மாரி இன்னொரு விஷயம் இருக்கு. இஃப் அண்ட் தென் அப்படிங்கிறது. இஃப் அண்ட் தென். அதாவது
மேபி எனக்கு இந்த மாரி நெகட்டிவான ஒரு தாட்டோ ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னா, இதுக்கு பதிலா நான் இத பண்ணுவேன். அது மேபி பாசிட்டிவான தாட்ட குடுக்கறதா இருக்கலாம். அஃபர்மேஷன் கேட்கறதா இருக்கலாம். அஃபர்மேஷன் சொல்றதா இருக்கலாம். இல்ல புஷ் அப் பண்றதா இருக்கலாம். புல் அப் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு. அதாவது நம்ம நெகட்டிவ் தாட் வந்துச்சு அப்படின்னா, நான் அதுக்கு பதிலா இத பண்ணுவேன். இப்படின்னு. ஸோ இந்த மாரியான 2 விஷயங்கள ரிமைண்ட் பண்ணி நீங்க பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த கவுண்டர் மைண்ட் செட்ன்னு ஒண்ணு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த கவுண்டர் மைண்ட் செட்டுங்கிறது மாறுறதுக்கு நெறைய சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ த திங் என்ன அப்படின்னா, மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் இட்ஸ் அபௌட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே. ஸோ நான் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது மைண்ட் செட் ரிலேட்டடா இருக்கும். சப்கான்ஷியஸ் ரிலேட்டடா இருக்கும். ஸோ த திங் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். இல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். அண்ட் ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. நீங்க எதுல வேணா மெசேஜ் பண்ணுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி நான் எடுத்துக்கங்க. இந்த கோர்ஸ் மூலியமா என்ன நடக்கும் கேஜி அப்படின்னா, மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, நம்மளோட சக்சஸ் அண்ட் ஸோ குரோத் அண்ட் ஸோ இந்த குரோத் அப்படிங்கிற இந்த ஒரு வைட்டல் ஏரியா, கரியர் எல்லாத்துலயுமே வந்து ஒரு சக்சஸ நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ரைட்? ஸோ மைண்ட் செட் தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எல்லாத்துக்குமே காரணமாவே இருக்கும். நம்ம மைண்ட் செட்ட மட்டும் ப்ராப்பரா டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நெகட்டிவ் திங்க்ஸ், நெகட்டிவ் ஹேபிட்ஸ் இப்படி எல்லாத்துலேருந்து நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். அத நான் ப்ராபப்லி உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அந்த கோர்ஸ் அண்ட் கோச்சிங்ல. So be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys.